நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். அவர் பாருங்க ஏதோ ஒரு சிறு கூட்டத்திற்கான ஒரு கடவுள் அல்ல, மொத்த உலகத்திற்குமான அவர் எஜமான். அப்படிப்பட்ட தேவனை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க யாரா இருக்கலாம், எந்த நாடா இருக்கலாம், எந்த பின்னணியா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எந்த ஜாதி எந்த விதமான பாகுபாடும் இங்கே இல்லை. யார்கிட்ட? இயேசு கிறிஸ்துவிடம். ஒருவேளை அப்படி தப்பா ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மாற்றிக்கொள்ளுங்க. இந்த தேவன் சர்வலோகத்திற்கும் சொந்தக்காரர். ஆகவேதான் இந்த உலகத்துல இருந்து பாருங்க, அவர் உயிரோடு எழுந்து பரமேற போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. மத்தேயு 28 பார்த்தீங்கன்னா 18 சில வருஷங்கள் வாசிக்கிறேன். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனாய் வந்த இயேசு பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே இந்த இயேசு வார்த்தையான தேவன், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் எல்லாற்றையுமே வந்து ஆண்டு கொள்கிறவர். அவருக்கு இந்த அதிகாரமும் இது தேவையில்லை. மனிதனாய் வந்து நமக்கு இதெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஜெயிச்சாரு. ஆகவே இது நமக்கெல்லாம் சொந்தம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கினா, ஆல் நேஷன்ஸ், எல்லா இடங்களுக்கும் போங்க, எல்லா நாடுகளுக்கும் போங்க, எல்லா இடங்களிலும் என்னை பற்றி சொல்லி என்ன ஃபாலோ பண்ண பாருங்க. எப்படி இப்போ அவங்க சீசர்களாக இருக்காங்களே, தேவனை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே, அதே போல எல்லாரையும் என்னை சீஷராக்குங்கன்னு சொல்றாரு. ஏதோ சர்ச்சில் ஒரு மெம்பர் ஆக்குங்கன்னு சொல்லலை, இல்லை ஏதோ கிறிஸ்தவங்க ஒரு டைட்டில் கொடுத்துருங்கன்னு சொல்லலை, இல்லை கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஏதோ பேர் எடுத்து அவங்களுக்கு ஒரு பேர் சூட்டிருங்கன்னு சொல்லலை. என்னுடைய சீஷராக்குங்க. அப்படின்னா என்ன? அவரையே நம்பி அவரை பின்பற்றி அவரை மாத்திரமே எல்லாமே நினைச்சு வாழ்ற வாழ்க்கை அப்படி மாற்றுங்க. அது எங்க போய் சொல்லுங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, நீங்க போய் இஸ்ரேலில் போய் சொல்லுங்க, நீங்க போய் ரோம்ல போய் சொல்லுங்க. அவங்களுக்கு புரியல. எங்க இந்தியாவில் வந்து சொல்லாதீங்க, எங்க ஆப்பிரிக்காவில் வந்து சொல்லாதீங்க, இல்லை ஆப்பிரிக்காவில் வந்து சொல்லாதீங்க, எங்கேயாவது ஒன்று சொல்றாங்க. ஆனா இவர் சர்வலோகத்திற்கும் அதிபதி, சர்வலோகத்தின் தேவன். ஆகவே இந்த தேவன் சொல்றாரு, அதனாலதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொல்றாரு? எல்லா இடத்துக்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், ஏதோ சும்மா வந்து கொடுத்துட்டு நீங்க வாட்டில இருந்துக்கோங்க, எப்படினாலும் வாழ்ந்துக்கலான்னு கிடையாது. அவர் என்னென்னலாம் சொல்லி போதிச்சாரோ அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை அவங்க கடைபிடிக்க வைத்து அதை வாழ்வாக்கி வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் உங்களோட கூட இருக்கிறேன். எது வரைக்கும்? உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்படிப்பட்ட எவர்லாஸ்டிங் காட் தான் நம்மளுடைய தேவன். அப்ப இந்த இடத்துல நமக்கு தெரியுது, இவரு எல்லாருக்கும் சொந்தக்காரர், உலக ரட்சகர். ஆகவேதான் இந்த இடத்துல பாருங்க, ஏசாயா 45:22 பூமியின் எல்லையில் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று தேவன் சொல்றார். எல்லா இடத்துலயும் turn to me and be saved all the ends of the earth. இந்த பூமியில எந்த மூலை முடுக்குல இருக்கலாம், எல்லாரும் என்ன நோக்கி பாருங்க. எதுக்கு? நீங்கள் காப்பாற்றப்படும்படி. ஹல்லேலூயா. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன் வேறொரும் இல்லை. For I am God and there is no other. நானே தேவன். வேதத்துல அநேக இடங்கள்ல நானே தேவன், நானே தேவன் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இந்த தேவனை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆகவே இது எந்த இடத்துலையும் உங்களுக்கு குறிப்பா அவங்களுக்கு குறிப்பா இல்லைங்க, பூமியில் இருக்கிற எல்லா எல்லைகளிலும் இருக்கிறவங்களை திரும்புங்க. இன்னைக்கு இந்த பூமியில சமாதானம் இல்லை. இன்னைக்கு இந்த பூமியில வந்து எல்லா இடங்களும் ஒரே பிரச்சனை, போராட்டம். அவனை அடிக்கிறான், இவனை அடிக்கிறான். இஸ்ரேலில் கூட அடிக்கிறாங்களேங்க நீங்க சொல்றீங்க. அங்கேயும் இயேசு கிறிஸ்துவ மூலமே அறியலையே, அதான் பிரச்சனை. எல்லாவற்றையும் மாற்றவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆனால் அறிந்த நம்மளை மாதிரி ஒரு சிலரை கொண்டு பெரிய காரியங்களை இந்த பூமியில் இப்பொழுதும் செய்து கொண்டு இருக்க, இனியும் செய்வார். ஆகவே இந்த வீடியோ மூலமாக ஒரு தேவன் அறியாதவங்க இருந்தீங்கன்னா கூட இதோ உங்களுக்கான ரட்சிப்பின் நேரம். தேவனிடத்துல ஓடி வாருங்க, அப்பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இல்லைன்னா இந்த வரப்போகிற நாட்களில் நடக்க போகிற விஷயங்களே உங்களுக்கு காட்டி கொடுக்கும், இவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லைங்கிறத. இப்பொழுது தேவன் உங்களை அழைக்கிறார். இயேசுவிடம் ஓடி வாருங்கள், காப்பாற்றப்படுங்க. ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுது கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களை ஓடி வருகிறது பிடித்து கொள்ள வேண்டும். நீரே ரட்சகர், நீர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை என்பதை உணரட்டும். அது எனக்கு உங்களுடைய இடைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆசீர்வதிக்கிறேன்.